டேய் அந்த செவுத்துல என்னடா பண்ணிட்டு இருந்த? முருகா உனக்கு விஷயமே தெரியாதா? செவுத்துல எழுதுனா நீ உடனே நிறைவேற்றுவியாமே, அதான் செவுத்துல எழுதிக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் யாரடா கிளப்பி விட்டுருது? அதெல்லாம் அப்படிதான் முருகா, உங்க எல்லாத்திட்டு தேவை முடியாதடா. கோவிலுக்கு வந்து என்னை பார்த்துட்டு போனாலே போதும், மீதி நான் பார்த்துப்பேன். நீங்க வேற புதுசா ட்ரெண்டை கொண்டு வரீங்க. இந்த செவுத்துல கிருக்கிறவங்க புடிச்சு பெயிண்ட் அடிக்க விடணும், அப்பதான் கோவில்ல பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். முருகா டென்ஷன் ஆகாத. அங்க எல்லாம் என்னென்ன எழுதிடலாங்க தெரியுமா? என்ன எழுதிருப்பானுங்க, 500க்கு 450 எடுக்கணும், 400 எடுக்கணும், 420 எடுக்கணும்னு வேண்டியிருப்பான். அதுவும் தான் எழுதியிருக்கானுங்க முருகா. அது மட்டும் இல்ல முருகா, உனக்கு அமைஞ்ச மாதிரியே 2 ஒய்ஃப் அமையணும்னு எழுதியிருக்கானுங்க. எவன்டா அவன்? அவன் கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டதான்டா. சரி நீ என்ன எழுதுன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல முருகா, 3D print பிசினஸ் நல்லா போகணும், எல்லாரும் சந்தோஷமா வாங்கணும்னு எழுதின முருகா. பரவாயில்லையே, நீயும் மத்தவங்கள மாதிரி இந்த பொண்ணு வேணும் அந்த பொண்ணு வேணும்னு எழுதிருப்பியோன்னு நினைச்சிட்டேன் முருகா. நான்லாம் முன்ன மாதிரி இல்ல, தொழில சக்சஸ் ஆன அப்புறம் தான் எல்லாம். முருகா பார்த்து பண்ணி விடு. சரி பண்ற 3D print பிசினஸ் சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் பயோல இருக்கு, பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க.